Hari Om. Welcome to our next part of Aspire to Win. Today we are going to talk about a very important topic, appreciation. உண்மை விளம்பியா ரொம்ப இருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. Meaning is try to appreciate people. ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அதை நல்லா தூக்கி வச்சு பேசுங்க. Especially for those people who lack in confidence or who are just trying to build up their career. It may be an entrepreneur, maybe a housewife who has just started a business or a venture, or it may be a person who's just starting something new. A child வந்து கேட்கவே வேண்டாம், obviously we will appreciate them to do their best and to also give them tips to improve themselves. Even people at home, generally we take them for granted. ரொம்ப உண்மை பேசுகிறோம்னு சொல்லிட்டு சில சமயத்தை நம்ம வந்து ஹர்ட் பண்ணி பேசுவோம். அது தேவையில்லை. We don't have any right to hurt anybody. So let's also appreciate the people at home whom we many a time take it for granted. It may be a simple ஒரு வெண்டைக்காய் கறி பண்ணதாக இருக்கட்டும். It may be something else which they have faced many challenges and proved themselves outside. எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம நல்லபடியாக let us appreciate them so that just to see that smile and hear that good word from us, they will do much better than what they did last time. நம்மளை யாராவது குற்றம் சொல்லிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு பிடிக்குமா? நிச்சயமாக பிடிக்காது. நம்மளுக்கும் நம்மளை பற்றி ஒரு 2 வார்த்தை நல்ல வார்த்தையாக யாராவது சொன்னால் எப்போவுமே சந்தோஷம் கொடுக்கும். கடவுளோட சகஸ்ரநாமம் வந்து வெரி வெரி பாப்புலர். அந்த கடவுள் வந்து எல்லாருக்கும் அப்பாற்பட்டவர். ஆனால் அந்த கடவுளை நற்குணங்களை சொல்கிற மாதிரி இருக்கிறது தான் சகஸ்ரநாமம். ஸோ அந்த கடவுளோட ஸ்வரூபத்தையும் அவருடைய பல குணாதிசயங்களையும் அவரோட பவரையும் பற்றி பேசுறது தான் எல்லா சகஸ்ரநாமம். அதையே நம்ம லவுடாக சொல்கிறோம். சொல்லிகிட்டே இருக்கிறச்சே கடவுளுக்கு சந்தோஷத்தை நம்ம கொடுக்குறோமா? அப்படி கிடையாது. When we keep on telling those good things, நம்மளுக்கும் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு நல்ல குணத்தை கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எது ஒரு நல்ல குணங்களாக இருக்கோ அதை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த எஃபர்ட் அவங்க எடுக்கிறாங்களோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். The more you appreciate, you will see their love and the connectivity and the excellence growing.